வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரசு ஊழியர்களுக்கு 8% டிஏ உயர்வு. அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர மற்றும் குறைந்த சம்பள நிலை ஊழியர்களுக்கு இந்த டிஏ வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, டிஏ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் மாத சம்பளம் வாங்குபவர்கள்லேருந்து எவ்வளோ சதவீதம் சொல்லியிருக்காங்க, அதாவது பார்த்திங்கன்னா 65% சொல்லியிருக்காங்க. அது எப்படி டிஏ மூலியமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வாங்குபவராக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய டிஏ வந்து 26,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து 3,200 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. அவங்க 40,000 வாங்குறீங்க, 43,200 அந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஓய்வூதியதாரர்களும் அதே 8% தான் இந்த டிஆர்எஸ் ரிலீஃபும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியதாரர்களுக்கும் வந்து இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிஏ கணக்கீடு வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது பார்த்திங்கன்னா ஏஐசிபிஐ தரவின் அடிப்படையில் தான் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்முறை வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து உயர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான பணவீக்கம் மற்றும் அவசிய பொருட்களின் விலை வந்து பார்த்திங்கன்னா உயர்வு காரணமாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா வந்து இப்போ எல்லாம் விலைவாசி உயர்வதனால தான் இந்த டிஏ விலை வந்து உயர்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இதனால் என்னென்ன பயன்கிறத அடுத்த வீடியோ, அதாவது பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.